நல்லா இருக்கா படம்? நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்குங்க. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் சார். சூப்பர். படம் எப்படி இருக்கு? சூப்பர். படம் எப்படி இருக்கு? படம் படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. செம்ம நல்லா இருக்கா? சரியான படம் சார். இந்தியாவில் வந்த படங்களில் வந்து மிகச்சிறந்த படம் சார். அதாவது ஹாலிவுட்டில் தான் அப்படி பண்ண முடியும். அது வந்து இப்போ அதுலேயும் தமிழில் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பாகுபலின்னு சொல்லுவோம், இனிமேல் 2.0ன்னு சொல்ல போகிறோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி நல்லா அழகாக நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் மிகப்பெரும் பிரேக். எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் சார். சார் இது வரைக்கும் இருந்த நடிகர்லேயே வந்து உலகத்திலே ரஜினி சார் மட்டும்தான் பிளாக் அண்ட் ஒயிட் மூவி 3D அனிமேஷன் மோஷன் பிக்சரில் எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னாலஜி வேறு எந்த நடிகரும் கிடையாது சார். அது ஒரு பெரிய தனிச்சிறப்பு. படம் பிரமாதமாக இருந்துச்சு. ஓகே. அவங்களோட 4 வருஷம் உழைப்பு, இந்த படம் எல்லாமே தெரியுது. ஒரு சூப்பர் மெசேஜ், ஒரு சோஷியலான ஃபிலிமு. எல்லோரும் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கணும். படத்தை வெற்றி பெற வைக்கணும் என்னோட தாழ்ந்த ரிக்வஸ்ட் எல்லாருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். பிரமாதமாக இருக்குது படம். பிரமாதமாக தலைவருடைய டைலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கா? சூப்பர். என்ன பண்ணுறது, அவுட் அண்ட் அவுட் ரஜினி சார். அக்ஷய்குமார் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் அவரோட ஆஸ் யூஷுவல் பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு முறை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் இந்த படத்தை. சரி. ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குது. ஒரு லாஸ்ட்டில் குட்டி வராங்க ரஜினிகாந்த். அதை மிஸ் பண்ண முடியாது. குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட குழந்தைகளோட இந்த படமாக இருக்குது. பிரமாதமாக இருக்குது.